காட்டுக்குள் இருக்கும் ஒரு மரத்தில் ஆண் காகம் ஒன்றும் பெண் காகம் ஒன்றும் தனது குஞ்சுகளுடன் வாழ்ந்து வந்தது. அங்கிருந்து தொலைவில் இருக்கும் ஒரு கிராமத்துக்கு சென்று அங்கு கிடைக்கும் மிச்ச மீதி உணவுகளை சாப்பிட்டு மாலை ஆனதும் 2 காகங்களும் தனது கூட்டுக்கு திரும்பிவிடும். ஒரு சில நேரங்களில் தனது குஞ்சுகளையும் கூடவே கூட்டிக் கொண்டு போய் மாலை நேரங்களில் திரும்பவும் கூட்டுக்கு வந்துவிடும். அதே நேரம் அந்த மரத்தில் வசித்து வந்த மற்ற பறவைகள் இந்த காகங்களை தொடர்ந்து கேலி செய்து வந்தன. உங்களால் எங்களைப் போல் காட்டுக்கு சென்று இரை தேடி சாப்பிட முடியாது, உங்களால் எங்கள் பறவை இனத்துக்கே கேவலம் என்று அந்த மரத்தில் வசித்து வந்த மயில், புறா, கிளி போன்ற பறவைகள் காக்கையை கேலியும் கிண்டலும் செய்து வந்தன. இது கூடவே அந்த மரத்தில் தங்கியிருந்த புறாக்களும் இந்த காகங்களை பார்த்து, நீங்கள் இவ்வளவு கருப்பாக இருக்கிறீர்கள், ஒருவேளை நீங்கள் இரையை தேடி தினமும் கிராமத்துக்கு சென்று வருவதால் தான் நீங்கள் இந்த நேரத்தில் இருக்கிறீர்களோ என்று கேலி செய்தன. மேலும் நீங்கள் எங்களுடன் சேர்ந்து இந்த மரத்தில் வசிப்பது எங்களுக்கு ரொம்பவும் கேவலமாக இருக்கிறது என்றும் அந்த புறாக்கள் கேலி செய்தன. பறவைகளின் இந்த கேலி பேச்சை கேட்டு ஆண் காகம் மிகுந்த கவலையடைந்தது. உடனே நாம் இந்த சுயநலமான பறவைகளுடன் வாழ வேண்டாம், வேறு எங்காவது சென்று பழைய மரத்தின் அடியில் கூட வாழலாம் என்று அந்த ஆண் காகம் மிகுந்த கவலையுடன் சொன்னது. அதற்கு அந்த பெண் காகம், அடுத்தவர்கள் பேசுவதற்கும் ஏசுவதற்கும் கவலைப்பட்டு நாம் கூட்டை விட்டு செல்லக்கூடாது. மற்றவர்களின் கேலி பேச்சுக்களை நாம் அனுசரித்து வாழ பழகிவிட்டோம் என்றால் நம்மால் நன்றாக வாழ முடியும். ஆகவே மற்றவர்கள் சொல்வதை பற்றி கவலைப்படாமல் வாழ பழகிக் கொள்ளுங்கள். உங்களுடைய அருமை மற்றவர்களுக்கு புரியும் போது எல்லாம் சரியாகிவிடும் என்று அந்த பெண் காகம் அறிவுரை கூறியது. இப்படியே சில நாட்கள் கடந்து போயிருந்தன. ஒரு நாள் அந்த மரத்தின் அடியில் தங்கியிருந்த மயில்கள் மிகுந்த சோகமாக இருப்பதை இந்த காக்கைகள் பார்க்கின்றன. உடனே மயில்களிடம் சென்று, என்ன விஷயம், ஏன் இவ்வளவு சோகமாக இருக்கிறீர்கள் என்று இந்த காக்கைகள் கேட்கின்றன. அதற்கு அந்த மயில்கள், விவசாய நிலத்தில் பயிராகும் கதிர்களை எல்லாம் நாங்கள் உணவாக்கி கொள்வதால் மனிதர்கள் எங்களை வலை போட்டு பிடித்து செல்ல திட்டம் போடுகிறார்கள். அதனால் நாங்கள் பல நாட்களாக உணவு தேடி செல்லாமல் பட்டினியாக கிடக்கிறோம் என்று வருத்தத்துடன் சொன்னது. மயில்களின் வருத்தத்தை புரிந்து கொண்ட ஆண் காகமும் பெண் காகமும், கவலைப்படாதீர்கள், உங்களுக்கு உதவ வேண்டியது எங்கள் பொறுப்பு என்று சொன்னது. மேலும் நீங்கள் வழக்கம் போல் உணவை தேடி வயல்களுக்கு செல்லுங்கள், மனிதர்கள் ஏதாவது பிரச்சனை செய்தால் அவர்களை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் என்றும் காகங்கள் கூறியது. காகங்களின் பேச்சில் மயில்களுக்கு துளியளவும் நம்பிக்கை வரவில்லை. ஆனாலும் எத்தனை நாட்கள் தான் பட்டினியாக கிடப்பது என்று நினைத்து மறுநாளே வேட்டைக்கு புறப்பட்டன. வேட்டைக்கு செல்லும் அந்த மயில்களுக்கு துணையாக இந்த காகங்களும் கூடவே செல்கின்றன. அப்போது மனிதர்கள் சிலர் வயலுக்கு வரும் மயில்களை பிடிப்பதற்காக வலையுடன் தயாராக இருக்கின்றனர். இதை பார்த்த காகங்கள் இரண்டும் சத்தம் போட்டு தனது கூட்டத்தை கூட்டுகிறது. அப்போது 100க்கும் மேற்பட்ட காகங்கள் அந்த வயலில் ஒன்று கூடி மயில்களை பிடிக்க முயன்ற மனிதர்களை தாக்கத் தொடங்கின. காகங்கள் கூட்டமாக வந்து தாக்குவதை தடுக்க முடியாத மனிதர்கள் வலைகளை போட்டுவிட்டு ஓட்டம் பிடித்தனர். மனிதர்கள் ஓடிவிட்ட காரணத்தால் பல நாட்களுக்கு பிறகு மயில்கள் நிம்மதியாக உணவருந்தின. மேலும் அந்த மயில்கள் காகங்களிடம் வந்து, நீங்கள் இல்லை என்றால் மனிதர்கள் எங்களை வலை போட்டு பிடித்து கொண்டு போயிருப்பார்கள், உங்கள் உதவிக்கு மிகுந்த நன்றி என்று கூறுகின்றன. இந்த சம்பவத்திற்கு பிறகு மயில்களும் காகங்களும் நட்பாக பழக ஆரம்பிக்கின்றன. அப்போது ஒரு நாள் காகங்கள் மயில்களிடம் பேசிக் கொண்டிருந்த நேரத்தில் அந்த மரத்தில் கூடு கட்டி வாழ்ந்து வரும் குருவியின் குஞ்சுகளை வேட்டையாடுவதற்காக பாம்பு ஒன்று மரத்தில் வேகமாக ஏறுகிறது. உடனே சுதாரித்துக் கொண்ட அந்த குருவி தனது குஞ்சுகளை காப்பாற்றுவதற்காக பாம்புடன் போராட்டத்தை தொடங்குகிறது. ஆனால் அந்த சின்ன குருவியால் அந்த பாம்பை சமாளிக்க முடியாமல் தோற்று போகிறது. இதை பார்த்து கொண்டிருந்த காகங்கள் மறுபடியும் தனது கூட்டத்தை கூட்டுகிறது. மொத்த காக கூட்டங்களும் ஒன்றாக கூடி குருவி குஞ்சுகளை தாக்க நினைக்கும் பாம்பை கொடூரமாக தாக்குகின்றன. காக்கைகளின் தாக்குதலை சமாளிக்க முடியாத பாம்பு வந்த வழியே திரும்பி ஓடுகிறது. தனது குஞ்சுகள் காப்பாற்றப்பட்ட மகிழ்ச்சியில் அந்த குருவி காக்கைகளுக்கு நன்றி சொல்லி அவர்களை கிண்டலும் கேலியும் செய்ததற்கு வருத்தம் தெரிவிக்கிறது. பின்னர் ஒரு நாள் காகங்கள் வழக்கமாக உணவருந்தும் கிராமத்தில் ஒரு வீட்டில் விசேஷம் ஒன்று நடக்கிறது. அப்போது அந்த வீட்டைச் சேர்ந்த மனிதர்கள் நிறைய இலைகளில் சாப்பாடு வைத்து பறவைகளுக்காக காத்திருந்தனர். அப்போது அந்த வழியாக சென்ற புறாக்கள் இந்த சாப்பாட்டை சாப்பிடுவதற்கு முயற்சி செய்தன. ஆனால் அந்த மனிதர்கள் புறாக்களை சாப்பிட விடாமல் தொடர்ந்து விரட்டி அடித்துக் கொண்டே இருந்தனர். அதே நேரம் காக்கைகள் இரண்டும் அங்கு வந்து சேர்ந்த உடனே மனிதர்கள் கையெடுத்து கும்பிட்டு காக்கைகளை அழைத்து சாப்பாடு கொடுத்தனர். அப்போது அந்த புறாக்கள் காக்கைகளை பார்த்து, நாங்கள் சாப்பிடும் போது மட்டும் விரட்டி விடுகின்றனர், நீங்கள் சாப்பிட்டால் மட்டும் கையெடுத்து கும்பிடுகிறார்களே, என்ன விஷயம் என்று கேட்கின்றன. அப்போது அந்த காகங்கள், நாங்கள் சாப்பிடுவதை மனிதர்களுடைய முன்னோர்கள் சாப்பிடுவதாக அவர்கள் நம்புகிறார்கள், அதனால்தான் எங்களுக்கு சாப்பாடு வைத்து நாங்கள் சாப்பிட்ட பின்பு கைகூப்பி எங்களுக்கு நன்றி தெரிவிக்கிறார்கள் என்று புறாக்களிடம் சொன்னது. அப்போதுதான் அந்த புறாக்களுக்கு பிறரின் தோற்றம் முக்கியமல்ல, அவர்களின் நற்செயல்கள் தான் அவர்களின் மதிப்பை முடிவு செய்யும் என்று புரிகிறது. இந்த கதையின் நீதி, ஒருவரின் தோற்றத்தை வைத்து மட்டும் நாம் யாரையும் கேவலமாக நினைக்க கூடாது.